இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாரு. எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, வசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, வசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, 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 hallelujah. கடந்த காலமெல்லாம் காத்துக் கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்துக் கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்துக் கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்துக் கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, 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 hallelujah. நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாங்கும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, நெறியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாங்கும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, நெறியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. Hallelujah, 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 hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக
ஆண்டு கொண்டது. ஜெபமும் பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே ஒருவரோடும் நீர் பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இங்கே வந்து இந்த சத்தியங்களை கேளுங்கள். தேவன் சத்திய வசனங்கள் மூலமாக விடுதலையும் வெற்றியையும் ஆசீர்வாதங்களையும் மக்களுக்கு தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ அதிகமாய் இந்த ஜீவ வசனங்களை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இந்த ஜீவ வசனங்கள் எவ்வளோ அதிகமாய் உங்களுக்குள்ளே போகிறதோ, அவ்வளவு அதிகமாய் வாழ்வும் ஆசீர்வாதமும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்கிற இரட்சகராக ஆண்டவராய் இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனிதர்களையும் பாருங்க, அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பாருங்க மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட ஒன்றை சொல்லுகிறது, என்னன்னா உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ தான் பாடுபடணும், நீ தான் பிரயாசப்படணும். அதனால் இங்கே வா, அங்கே வா, இதை செய்ய, அதை செய்ய, இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு சொல்லி பல சட்டத்திட்டங்களை மதங்களிலே போடுகிறார்கள், மத போதனைகளிலே கொடுக்கிறார்கள். அதன்படி செய்தால் இறைவனுடைய அருளும் ஆசிரியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லா மதத்தினுடைய போதனையாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் முற்றிலும் வித்தியாசம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது, உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ ஒன்றுமே செய்யாத, நீ செய்கிற எதுவுமே உன்னை ரட்சிக்காது, நீ படுகிற எந்த பாடும் உன்னை ரட்சிக்காது. உன்னை ரட்சிக்கும்படி ஒருவர் பாடுபட்டிருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு. கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டிருக்கிறார், அவருடைய பாடுகள் உன்னை ரட்சிக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு அடிகளை ஏற்றுக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினபடினாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே உன்னுடைய வியாதிகள் குணமடைகிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்த வேர்வை சிந்தினதினாலே, கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வை சிந்தினதினாலே, கல்வாரி சிலுவையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டதினாலே உன்னுடைய தரித்திரம் தீருகிறது. இயேசு சாபத்தை ஏற்றுக்கொண்டதினாலே உன்னுடைய சாபம் தொலைகிறது. ஆகவே இயேசு உனக்காக பாடுபட்டிருக்கிறார், அவருடைய பாடுகள் உன்னை ரட்சிக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. எத்தனை அருமையான செய்தி பாருங்க. இதை போல ஒரு நற்செய்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை போல ஒரு நற்செய்தி இந்த உலகத்தில் எந்த செய்தியுமே கிடையாது பாருங்க. ஆகவே இந்த உலகத்தில் தங்களுடைய ரட்சிப்புக்கு என்று தங்களை சார்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, தங்களுடைய ரட்சிப்புக்கு என்று இயேசுவை சார்ந்து கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ரெண்டு கூட்டம் தான் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்கென்று இயேசுவை சார்ந்து கொண்டவர்கள். ஆகவே இயேசு ரட்சித்திருக்கிறார் பாருங்க. தங்களுடைய ரட்சிப்புக்கென்று தங்களை சார்ந்து கொண்ட ஒருவரும் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு ரட்சகராக இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்படணும். நான் நித்தியமாக அழிஞ்சு போயிடக்கூடாது, நித்தியமாக நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், விரும்புகிறவர்கள் ஆண்டவராக இயேசுவை உள்ளத்திலே ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவேன் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீரன் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் மனதிலே ஒரு முக்கியமான சத்தியத்தை பதித்துக் கொள்ள வேண்டும். அது என்னன்னா, தேவ கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம் தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
வேற எதுவும் நம்ம இன்னைக்கு ஆளல, வேற யாரும் நம்முடைய ஆண்டவன் கிடையாது. இயேசு மாத்திரமே நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவே என் ஆண்டவராக இருக்கிறார். தேவ கிருபை என்னை ஆளுகை செய்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என் ஆண்டவராக இருக்கிறார். தேவ கிருபை என்னை ஆளுகை செய்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம். ஏசாயா 26 13-14 பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அழிய பண்ணினீர். பாருங்க, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேறே ஆண்டவன்மார், பாவம், வியாதி, பிசாசு, தரித்திரம், சாபம், நரக சக்திகள் எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனா இப்போ கதையே வேற மாறிடுச்சு, நிலைமை தலைகீழாயிடுச்சு. இப்போ நீர் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர், நீர் எங்களுடைய ஆண்டவராயிருக்கிறீர். ஏன்னா நீர் என்றைக்கு உள்ள வந்தீரோ அன்றைக்கு அந்த பழைய ராட்சதர்கள், அவங்க ராட்சதர்கள் தான், ஆனா செத்து போயிட்டாங்க. மாண்ட ராட்சதர் இயேசு அழிச்சிட்டாரு. இயேசு எல்லா எதிரிகளையும் சாகடிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் ஒளிஞ்சிருச்சுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களை பொறுத்தளவில் பாவத்துக்கெல்லாம் வலிமையே கிடையாது. நீங்கள் அதை போய் நாடி போகிற வரைக்கும் பாருங்க, போகாத வரைக்கும் அது உங்களை பாருங்க ஆட்கொள்ளவே முடியாது. அருமையானவர்களே, பாவத்தை அழிச்சிருக்கிறாரு இயேசு, வியாதிகளை அழிச்சிருக்கிறாரு, தரித்திரத்தை அழிச்சிருக்கிறாரு, சாபங்களை அழிச்சிருக்கிறாரு, எல்லா தீமைகளையும் அழிச்சிருக்கிறாரு. அவைகளை அழிய பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி பாருங்க. ஏசாயா, அருமையானவர்களே, ஏசாயாவை பற்றிய தீர்க்கதரிசி அவர். ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயாவை பற்றிய தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, அதுலயும் குறிப்பா பாருங்க, கல்வாரி சிலுவை பற்றிய தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறாரு, நீர் அவர்களை அழிய பண்ணினீர். அவங்க மாண்டு போனாருங்க, திரும்ப வரவே மாட்டாங்க. பைபிள்ல போட்டிருக்குது. எபிரேயரின் புஸ்தகத்தில், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தீர். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் நீர் விடுதலை பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய எதிரிகளே பாருங்க, நம்மை ஆண்டு கொண்டிருந்த அந்த ராட்சதர்களை அழித்து இன்றைக்கு அருமையானவர்களை நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்றைக்கு சுயாதீனர்களாக விட்டிருக்கிறார், இன்னைக்கு ரட்சித்து இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அருமையானவர்களே. ஆகவே இந்த அறிவு வேற யாரும் எங்களை இப்போ ஆண்டு கொண்டு இல்லை, வேற ஆண்டவன்மார் எங்களுக்கு கிடையாது. நீர் மாத்திரம்தான் எங்களுடைய ஆண்டவர். உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்கிறது. இந்த அறிவு வரும் பொழுது அருமையானவர்களே, எதுக்கும் பயப்பட மாட்டோம் பாருங்க. எந்த தீமைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சவால்களுக்கும் நம்ம கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. எந்த சவாலா இருந்தாலும் சரி, கிருபைக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. எல்லா சவால்களையும் நான் மேற்கொள்ளுவேன், எல்லா சவால்களையும் நான் ஜெயிப்பேன். இருக்கிறீங்களா? அந்த ஒரு பாருங்க, விசுவாசம் உள்ளே இருந்து வர ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒரு தெம்பு வர ஆரம்பிக்கிறது, ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கிறது, ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிறத ஆழமா புரிந்து கொண்டால் நம்பிக்கை பிறகு ஆரம்பிக்கிறது பாருங்க. நம்பிக்கை என்பது வேற ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட் என்று சொல்லுகிறார்கள். நம்பிக்கையை பற்றி அப்படிதான் சொல்றாங்க. நிச்சயமா ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே
இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேங்க்யூ லார்ட். என்னையா அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றோம்னா, கிருபை எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இயேசு எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறார். எங்களை அழிக்கும்படி ஆளுகை செய்த அந்த ராட்சதர்கள்லாம் ஒளிஞ்சு போயிட்டாங்க. பாவம், வியாதி, தரித்திரம், சாபம் எல்லாத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையில் ஒளிச்சு கட்டிட்டாரு. இன்றைக்கு பெரிய சுயாதீனம் உண்டாயிருக்கிறது. தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்கிறது. ஆகவே நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. விசுவாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த நம்மை ஆளுகை செய்கிற இந்த தேவனுடைய கிருபை, அருமையானவர்களே, இது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அற்புதமான ஒரு சத்தியம். தேவனுடைய கிருபை கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வருகிறது. திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை கேட்கணும், மனசுல இது பதியணும். பாருங்க, அது சாப்பிட்ற உணர்வு, பாருங்க, சாப்பிட்ற உணவு ரத்தத்தோட கலக்கிற மாதிரி கேட்கிற இந்த சத்தியம் அருமையான ஆவியோடு கலக்க வேண்டும். அப்போதான் பாருங்க விசுவாசம் எழும்பும். அப்போதான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையின் ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணி அதை அனுபவிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை நமக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம், 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமுடையவர்களாயிருக்கும்படி தேவன் சகலவித கிருபையையும் உங்களிடத்திலே பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாரே. பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9 அது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:8 கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு ஐஸ்வர்யத்திலே சம்பூரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யத்திலே பாருங்க அபரிமிதத்தை கொண்டு வருகிறது. அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இதெல்லாம் மனசுல வைக்கணும். பாருங்க, அளவற்ற தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுடைய கிருபை நமக்கு கொண்டு வருகிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தின் பரிபூர்ணம் அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொட்டுக்கோ வலிச்சுக்கோ என்கிற ரீதியில் கர்த்தர் நடத்துகிறதே கிடையாது. பாருங்க, கர்த்தர் எப்போதுமே நம்மளை எப்படி நடத்துறாராம்? அபரிமிதத்தில் தான் நடத்துகிறாராம். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. நம்மை குறித்து அவருடைய சித்தம் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் தான். பாருங்க, நாம் இதை எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் அது பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்கள் எப்போதுமே ஏதேன் தோட்டத்தை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, ஆலயத்தில் ஏதேன் தோட்டத்தை பற்றி கேட்க வேண்டியது, அப்புறம் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது மறந்துட்டு போயிட வேண்டியது. ஏதேன் தோட்டத்தை மறந்துடவே கூடாது. பாருங்க, ஏன்னா அந்த ஏதேன் தோட்டம் தான் மனிதனை குறித்து தேவன் வைத்திருந்த ஒரிஜினல் பிளான். அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று, ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள், நிறைய ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்குறாங்க. எவ்வளவு தேவைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கடன் பிரச்சனைகள், மனுஷன் கடனில் சிக்கி பரிதாபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை கடவுள் இப்படி தான் படைச்சிட்டாரோ, மனுஷனை இப்படி தான் மனுஷன் வாழும்படி கர்த்தர் வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உலகத்து நடப்புகளை பார்த்துட்டு, உலகத்தில் இருக்கிற இந்த நிலைமையை பார்த்துட்டு நீ ஒரு முடிவுக்கு வராத.
இது இன்னைக்கு மனுஷன் கஷ்டப்படுகிறானே, இந்த பரிதாப நிலைமை, இது என்றைக்கு என்னுடைய சித்தம் கிடையாது. என்னுடைய சித்தம் ஆண்டவருடைய மக்களை பொறுத்தளவில் என்னுடைய சித்தம் எப்போதுமே ஏதேன் தோட்டம் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தான் அருமையானவர்களே விசேஷமா தேவனுடைய மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஏராளம் கனி விருட்சங்கள், சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்க, பஃபே மாதிரி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். என்ன பழம் பிடிக்கும்பா உனக்கு? சிலர் பாருங்க, சில நாள் அவங்களுக்கு ஆப்பிள் பிடிக்கும், சில டைமில் அவங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எது பிடிக்குதோ அதை என்ன செய்ய, சாப்பிடு. எல்லாம் உனக்கு வச்சிருக்கிறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செட்டப்பை தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. நிறைய இருந்துச்சு, ஏராளம் இருந்துச்சு. சாப்பிட்டது கொஞ்சம், மிச்சம் போட்டது அதிகம். இன்னைக்கு பாருங்க, யாராவது அதுவும் இந்த பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைகள் மிச்சம் போட்டாங்கன்னா பெற்றோருக்கு வர்ற கோபம், அளவா வாங்கி சாப்பிட தெரியாதா உனக்கு, இவ்வளவு மிச்சம் போடணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, திட்டுறதுல இறங்கிடுறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கிறாரு, மிச்சம் போட்டியாப்பா? பரவாயில்ல போட்டோம், உனக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் என்கிட்ட நிறைய இருக்குதுங்கிறாரு. இன்னும் நிறைய இருக்குது, போடு, பரவாயில்ல. அருமையானவர்களே, இவ்விதமாக நம்முடைய தேவன் போதுன்ற ரீதியில் மிச்சம் போடுகிற விதத்தில் நம்மை பாருங்க போஷிக்கிற கர்த்தராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் சாப்பாடுக்கு ஏராளம், ஏராளம் தாராளம், பஞ்சமே கிடையாது. சாப்பிட்டது கொஞ்சம், மிச்சம் போட்டது அதிகம். அதுதான் ஏதேனில் தேவன் உண்டாக்கி வைத்திருந்த நிலைமை. அந்த சித்தம் தான் இன்றைக்கும் தேவனுடைய மக்களை பொறுத்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே சித்தம் தான், மாறவே மாறாது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நாம் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் இருந்தாங்க, 4 பெரிய ஆறு ஓடிச்சான். நம்ம ஊரில் 15 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆறு தான் ஓடுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆறு தான் இருக்குது. ஒரு ஆறு தான் இருக்குது. அதுலேயும் தண்ணி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் செய்யும், ஓடும். யோசித்து பாருங்க, அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க, 4 பெரிய ஆறு. எவ்வளவு குடிச்சிருப்பாங்க, எவ்வளவு குளிச்சிருப்பாங்க, எவ்வளவு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் 0.0001% கூட அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க யூஸ் பண்ணது போக அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம பெந்தைக்கோஸ்தே ஆட்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா, அங்கே ஏதேன் தோட்டத்தில் அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே இவ்வளவு தேவையா, வேஸ்ட் ஆண்டவரே, வேஸ்ட் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்றதுல நம்ம ஆட்கள் ரொம்ப கில்லாடிகள் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, யூ ஷட் அப், அது வேஸ்ட் கிடையாது, நான் எல் ஷடாய் தேவன், நான் ஏராளமா கொடுக்கிறவர், நான் தாராளமா கொடுக்கிறவர், என் பேரை எல் ஷடாய்ப்பா. என்கிட்ட வந்து வேஸ்ட் வேஸ்ட்னு பேசிட்டு இருக்காத, வேஸ்ட் பேஸ்ட்னு பேசிட்டு இருக்காத. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பாருங்க ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, இந்த வேஸ்ட் வேஸ்ட்ன்ற ஆட்களை பற்றி கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேஸ்ட், இது வேஸ்ட், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நிறுத்து, என்னை பற்றி புரிஞ்சுக்கோ, நான் வந்து ஏராளமானவர், தாராளமானவர், நிரம்பி வழிகிற விதத்தில் கொடுக்கிறவர், அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் பாருங்க நம்முடைய தேவன். அருமையானவர்களே, ஆனா கிறிஸ்தவ வட்டாரத்தில் வேஸ்ட்னு சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நாம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு பெண் இருந்தா, அவ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரித்து
நான்கு நாட்கள் கழித்து உயிரோட வந்தானே லாசரு, அவனுடைய அக்கா மரியாள் பேரு. அவர் ஆவிக்குரியவ பாருங்க. அவ அவங்க ஊர் பெத்தானியா. இந்த பெத்தானியாவுக்கு இயேசு எங்கேயாவது யார் வீட்டுக்காவது வந்தாருன்னா நேராக ஓடிடுவான், இயேசுவை பார்க்கறதுக்கு ஓடிடுவான். அந்த பெத்தானியா ஊரில் இயேசு இவங்க வீட்டுக்கு வந்தாருன்னா நேராக போய் இயேசுனுடைய பாதத்தில் உட்காந்து பாருங்க அவர் பேசுகிறத கேட்டுட்டு இருப்பான். ஒரு ஆவிக்குரிய பெண் பாருங்க, அவங்க அக்கா மாதிரி கிடையாது, அவங்க அக்கா வேற. அவங்க அக்கா பாருங்க லவீயமான ஒரு பெண், சமைக்கிறதுலையும் அதுலேயும் இதுலேயும் அதிக நாட்டமே இருக்குது, மொழியே கர்த்தருடைய வார்த்தை மேலே இருக்காது. இவ கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க இந்த மரியாள். அது மட்டும் இல்லை, இந்த மரியாளுக்குள்ள மிகுந்த ஒரு நன்றி பெருக்கு. மரியாளுடைய உள்ளம், அது ஆவிக்குரிய ஒரு உள்ளம் பாருங்க, கர்த்தரை நாடுகிற ஒரு உள்ளம், மிகுந்த நன்றி பெருப்பு. என்ன நன்றி பெருக்குன்னா, தன்னுடைய சகோதரன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அவனை இயேசு உயிர்ப்பித்து கொடுத்துட்டாரு. சொந்த சகோதரனை உயிர்ப்பித்து கொடுத்துட்டாரு. அவளுக்கு நன்றி பெருக்குன்னா தாங்க முடியல. இயேசுவுக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு சொல்லி பாருங்க, அவளுக்கு இயேசுவின் மேல ஒரு பாசம். ஆகவே போய் ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை ஒரு பாட்டில் நிறைய வாங்கிட்டு வர்றா. கவனிங்க, இந்த விலையேறப்பட்ட தைலம் அது 1 மாச சம்பளம் கிடையாது, 1 வருஷ சம்பளம். 1 மாச சம்பளம் வேற, 1 வருஷ சம்பளம் வேற. 1 வருஷ சம்பளம் கொடுத்தாதான் அந்த விலையேறப்பட்ட அந்த தைலத்தை வாங்கிட்டு வர முடியும். இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாரு. அங்க சீமோன் என்கிற ஒருத்தனுடைய வீட்டில் அவர் பந்தி இருக்கிறாரு. கேள்விப்பட்டுட்டு இந்த பாட்டில், இந்த விலையேறப்பட்ட இந்த தைலம் அடங்கி இந்த பாட்டில் எடுத்துட்டு போய் அருமையானவர்களே, அங்கே இயேசு இருக்கிறாரு, இயேசுனுடைய பாதத்தில் ஊத்திட்டா பாருங்க. அவ்வளோத்தையும் ஊத்திட்டா. அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த விலையேறப்பட்ட தைலம் ஊத்திட்டு பாருங்க, தலைமயிரினால் அதை துடைத்தாள், வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது. இயேசுவை ஆராதிக்கிறா, இயேசுவை பாருங்க இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறா, இயேசுவுக்கு பாருங்க மகிமையை செலுத்துகிறா. எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே, செத்துப்போன என்னுடைய சகோதரனை உயிர்ப்பித்து கொடுத்தீரே, உமக்கு என்ன செய்ய முடியும் சொல்லி அவ்வளவு நன்றி பெருக்கல எல்லாத்தையும் ஊத்தி தலைமயிரினால் தொடச்சி எடுக்கிறார். இயேசுவும் அதை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுவும் அதை அங்கீகரிக்கிறார். அருமையானவர்களே, இயேசுவும் அதுல மகிமைப்படுகிறார், இயேசுவும் அதுல சந்தோஷப்படுகிறார். ஆனா அங்க ஒருத்தன் இருந்தான், அவன் கத்துனான், வேஸ்ட் வேஸ்ட்னு கத்துனான். அவன் பேர் என்ன பாருங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன், யூதாஸ். இந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க, அவன் வேஸ்ட் வேஸ்ட், இந்த வீண் செலவு இனத்துக்கு, இதை தரித்திரருக்கு இது விற்று தரித்திரருக்கு கூடாமல் போனது என்ன அப்படின்னா, இதை போய் வித்துட்டு வாப்பா தரித்திரருக்கு கொடுப்போம்னு சொல்லி இவன்ட்ட கொடுத்துருந்தா இவன் வித்துட்டு பாதியை சுருட்டிடுவான். அதுக்கு தான் சொல்றான் இவன். பாருங்க, ஆவியானவர் நல்லா எழுதி வச்சிருக்கிறாரு யோவான் 12. அருமையானவர்களே, அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லலையா, அவன் திருடனானபடினாலே அப்படி சொன்னானா. கவனிங்க, ஆகவே இன்னைக்கும் வேஸ்ட்ன்ற ஆட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யூதாசனுடைய ஆவி வேலை செய்யுது. ஹலோ, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. அருமையானவர்களே, இயேசு என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 26 போங்க. மத்தேயு 26 10வது வசனம் பாருங்க. மத்தேயு 26 10வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எப்படி சொல்றார் பாருங்க, இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார்.
யூதாஸ் வேஸ்ட்ங்கிறான், இயேசு நற்கிரியைங்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு கொண்டாந்து கொடுக்கறது வேஸ்டாங்க. எத்தனை பேர் வேஸ்ட் இல்லைன்றீங்க? அது வேஸ்ட் இல்லை அருமையானவர்களே. கர்த்தரது நற்கிரியை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறுகள் ஓடிச்சு, அது வேஸ்ட் கிடையாது. திரும்ப திரும்ப ஏதேன் தோட்டத்துக்கு நான் கொண்டு வர்றேன் உங்களை. ஏன்னா உங்க எல்லாரையும் ஏதேன் தோட்டத்தில் குடி வைக்கிறது தான் என் பிரசங்கத்தினுடைய நோக்கம். உங்க எல்லாரையும் பாருங்க, ஏதேனின் அனுபவத்தை உங்கள் எல்லாருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம். கவனிங்க. ஆகவே ஏதேன் தோட்டத்தில் 4 பெரிய ஆறுகள் ஓடிச்சு, அது வேஸ்ட் கிடையாது. கத்த சொல்லாத விடு. என்னுடைய சுபாவமே அப்படிதான். நான் ஏராளமானவர், தாராளமானவர், நிறைய கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அங்க பாருங்க ஏதேன் தோட்டத்தில் பைசோன்கிற ஒரு ஆறு இருந்துச்சு. அவங்க 4 ஆறுல ஒரு ஆறுனுடைய பேர் வந்து பைசோன். இந்த பைசோன் ஆற்றின் கரையில பொன் விளைந்தது. எல்லாரும் சொல்லுவோம் பொன் விளைந்தது, பொன் விளைந்தது. அந்த பொன் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இது எவ்வளவு பிரமாதமா இருக்குது பாருங்க. இன்னைக்கு பொண்ணுனாலே தீட்டுன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய சூப்பர் பரிசுத்தவான்கள். பொண்ணு பிரதர், தீட்டு பிரதர், தொடமாட்டேன் பிரதர், காமிக்காதீங்க, பார்க்க மாட்டேன், இப்படி எல்லாம் செய்றாங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு அந்த பொன் நல்லது என்று சொல்லுகிறாரு. அங்கே கோமேதகம், அங்கே பிதோலகு எல்லாம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்தினுடைய விசேஷம் என்னங்க? ஏதேன் தோட்டத்தினுடைய விசேஷம் சம்பூர்ணம். ஆமென். பரிபூர்ணம், சம்பூர்ணம், ஏராளம், தாராளம். இதுதான் பாருங்க ஏதேன் தோட்டத்தினுடைய அருமையானவர்களே மகிமை. ஏதேன் தோட்டத்தினுடைய பாருங்க தேவன் வைத்திருந்த அந்த நிலைமை அதுதான் மனுஷனுக்கு. இந்த அற்புதமான செட்டப்பை தான், இந்த வளமையான ஒரு வாழ்க்கையை தான் மனுஷன் பாவம் செய்த போது இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆதாம் அருமையானவர் இழந்து போன இந்த பரிபூர்ணத்தை, ஆதாம் இழந்து போன இந்த சம்பூர்ணத்தை, ஆதாம் இழந்து போன இந்த ஐஸ்வர்யத்தை அருமையானவர் தேடவும் ரட்சிக்கவும் அதை மீட்டெடுக்கவும் அதை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கவும் இயேசு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அதுக்காக தான் இவ்வளவு பாடுகள், அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். அடி மேல அடி, வெட்கம், அவமானம். அருமையானவர்களே, சொல்லோன்னா கஷ்டம். தேவாதி தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஒரு நிலைமை. எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அருமையானவர்களே மனுஷன் இழந்து போன அந்த ஐஸ்வர்யத்தை மனுஷனுக்கு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, மீட்டு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அருமையானவர்களே, மனுஷன் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ரட்சிப்பின் மூலமாக இயேசு கொண்டாந்து வச்சிருக்கிறார் மக்களை. நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஏதேனின் அருமையான ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பரிபூர்ணத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இந்த பார்வை ரொம்ப அவசியம். நான் வந்து ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இல்லை, நான் ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறேன். நான் வந்து எல்லா நன்மைகளும் மீட்டெடுக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படி வாழ்கிற ஒரு நிலைமையில கர்த்தர் என்னைய கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிப்பின் மூலமாக அருமையானவர்களை ஏதேன் தோட்டத்தையே கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம ஏதேனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏதேனை அனுபவிப்பதற்கு அருமையான பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கேட்குறேன், ஆதாமுக்கு ஏதேன் பரலோகத்தில் இருந்துச்சா பூலோகத்தில் இருந்துச்சாங்க? ஆதாமுக்கு ஏதேன் பரலோகத்தில் இருந்துச்சா பூலோகத்தில் இருந்துச்சா? பூலோகத்தில் தான் இருந்துச்சு. அப்போ நமக்கு ஏதேன் எங்கே இருக்குது? பூலோகத்தில் தான் இருக்குது. அருமையானவர்களே, அந்த ஏதேன் அவன் இழந்து போயிட்டான். இயேசு பாடுபட்டு மீட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம வந்து விடக்கூடாது. நாம சொல்லணும், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம். ஆமென். எல்லாரும் கரங்களை வேறு சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஐஸ்வர்யங்கள் நிறைந்த
ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவாங்க, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பரிபூரணம் நிறைந்த ஏதேன் தோட்டம். திரும்ப திரும்ப சொல்லணும். அப்பதான் அந்த ஏதேன் உங்களுடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, ஜெபிக்க சொன்னாரு. எப்படி ஜெபிக்க சொன்னார்னா, பரமண்டலத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, பரமண்டலத்தில் இருக்கிற உங்களுடைய சித்தத்தை அனுபவிப்பதற்கு எல்லாரையும் அங்கே கொண்டு போயிருங்க ஆண்டவரே, அப்படி ஜெபிங்கன்னு சொல்லலை. கவனிங்க, அங்கே போகிறோம், அவசரம் இல்லை. நிறைய பேர் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. கடன்காரன் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். இவங்களுடைய ஜெபம் என்னன்னா, இயேசுவே வாரும், சீக்கிரம் வாரோன்னு. எதுக்காக வரணும்? கடன்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம். இல்லை, இயேசு வந்தார்னா கூட கடனை கொடுத்துட்டு வாப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாரு. நீ வந்து கடன் கொடுக்காம வந்துட்டா அப்புறம் என்னையே குற்றம் சொல்லிட்டு இருப்பான். நீ என் கூட வந்துட்டேன்னா, இந்த இயேசுநாதர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார், இந்த கடனை கொடுக்காம போயிட்டான்னு சொல்லி என்னை குற்றமும் சாட்டிகிட்டு இருப்பான். அருமையானவர்கள், இப்படி இல்லைங்க. நான் சொல்லுறேன், பூலோகத்திலேயே கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை விசுவாசிக்கணும். தரித்திரத்தை பற்றி பேசக்கூடாது, தரித்திரத்தை சிந்திக்க கூடாது. அருமையானவர்களே, தரித்திர புத்திக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. பிசினித்தனத்தை பாருங்க தூக்கி எறியணும். கர்த்தருக்கு முன்பாக அருமையானவர்களே, நல்ல தாராளமானவைகளை சிந்திக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஐஸ்வர்யத்தை வரவேற்க வேண்டும். கல்வாரின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் என்னுடையது. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம். திரும்ப 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 இதை சொல்லிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்கள், ஏதேனின் பரிபூர்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி தான் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் ஏதேனின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறோம். கவனிங்க. ஆகவே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எப்படி நிறைவு இருக்குதோ அதே போல பூமியிலையும் நிறைவு இருக்கணும். பரலோகத்தில் எப்படி நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்குதோ அதே போல பூலோகத்திலையும் ஆண்டவருடைய மக்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாயிருக்கணும். பாருங்க, சிலர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இல்லையே. நான் சொல்லுறேன், இப்போ இருக்கிற நிலைமையை மாத்துறதுக்கு தான் இந்த பிரசங்கமே. விசுவாசிக்கணும் நீங்க. பாருங்க, ஏசி ஓடுது, வெயில் காலம் வந்துருச்சு பாருங்க. ஏசி வச்சிருக்கிறாங்க. ஏசி வந்து அது எவ்வளவு டிகிரி உங்க ரூம்குள்ள இருக்கணும்ன்றத நீங்க தான் செட் பண்ணணும். கம்பெனிக்கார செட் பண்ண மாட்டான். உங்க கையில் பாருங்க, அந்த அந்த ரிமோட்டை கொடுத்துருக்குறான், அதில் ஒரு கோல் செட்டர் இருக்குது, நீங்க தான் செட் பண்ணணும். 23 டிகிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஓடி 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 ரூம்குள்ள 23 டிகிரி என்ன செஞ்சிடும், வந்துடும். வெளியே ஹாட்டாக இருக்கும், வெளியே 35 இருக்கும், சில நேரங்களில் 40 இருக்கும். ஆனால் உங்கள் ரூமுக்குள்ளே 23 இருக்கும். எப்படி ஆச்சு? நீங்கள் தான் செட் பண்ணீங்க. கவனிங்க. இப்போ அதே போல் உலகத்தில் எப்படி இருக்குதுன்றது, நிலைமை எப்படி இருக்குன்றது, அதை நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க. என் வாழ்க்கையில் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கணும். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கர்த்தரின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். இப்படி செட் பண்ணணும் நீங்க. கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், நான் கீழாகாமல் நான் மேலாவேன், நான் வாளாகாமல் தலையாவேன். கர்த்தர் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். செட் பண்றதுக்கு இங்க உதவி செய்யறோம் நாங்க உங்களுக்கு. ஆனா நல்லா செட் பண்ணிடணும். இப்படிதான் இருக்க போது என் வாழ்க்கை. இதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. இதை வந்து டைல்யூட் பண்றதுக்கு சில பிரசங்கியார்கள் வருவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்லை, ஒரிஜினலே தான் ஏதேன் தோட்டம் தான். மனுஷன் அதை தான் இழந்து போனா ஏசு அதை நினைச்சிருக்காரு, மீட்டு கொடுத்துருக்கிறார். சிம்பிள். வேற எதுவும் பேசாதீங்க என்கிட்ட. சத்தியத்தை நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அருமையானவர்களே, உலகத்தில்
கோடி பேர் தரித்திரத்தில் கஷ்டப்படலாம். நான் சொல்லுறேன், நீங்க தரித்திரத்தில் கஷ்டப்படவே மாட்டீங்க. மறுபடியும் பாஸ்டர் சொன்னதை நான் சொல்றேன், இந்த சபையில் ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம்னா, ஏழைகளை ஐஸ்வர்யவான்களாக்குகிற ஒரு அபிஷேகம் இருக்குது. எப்படி வந்துச்சு தெரியுமா? காலகாலமாக இந்த ஐஸ்வர்யத்தின் சத்தியத்தையே பேசி பேசி பேசி, அருமையானவர்களே, ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு தெளிவு, ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு மக்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆவியானவர் அபாரமாய் வேலை செய்கிறார். இங்க வருகிறவங்க கண்டிப்பா பணக்காரங்க ஆயிடுவாங்க. கடன் ஒளியும், இல்லாமை ஒளியும், பாருங்க, சாபம் ஒளியும், தரித்திரம் ஒளியும், வாழ்க்கையை விட்டு அகன்று போயிடும். ஒரு பெரிய விடுதலையும் சுயாதீனமும் பண விஷயத்தில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பாருங்க, போன முறை யோபு பற்றி வாசித்தோம் இல்லையா? யோபு அவனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சிருந்தாராம்? அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருந்தாரு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தில் அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருந்தார். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு உண்டாயிருந்தார்கள். அவருடைய செல்வமே இந்த ஆடு மாடுகளை வச்சு தான் கணக்கிடப்பட்டது. பாருங்க, ஒரு ஆள் எவ்வளவு ஆடு வச்சிருக்கிறாரு, ஒரு ஆள் எவ்வளவு மாடு வச்சிருக்கிறாரு, ஒரு ஆள் எவ்வளவு ஒட்டகம் வச்சிருக்கு, இதை வச்சு தான் அவர் எவ்வளவு பணக்காரன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கணிச்சாங்க. மிருக ஜீவன்களை வச்சு தான் அவங்களுடைய செல்வம் கணிக்கப்பட்டது. யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் மிருக ஜீவன்களை கொடுத்துருவாங்க. யாக்கோபு அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது சில மிருக ஜீவன்களை தான் கிஃப்டாக கொடுத்தான்னு சொல்லி ஆதியாகமத்தில் நாம வாசிக்கிறோம். யாராவது ரொம்ப விரும்பினவருக்கு பர்த்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்த்டே கொண்டாடுறாரு நண்பர், அவருக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு 2 கழுதையை கொடுத்துடலாம். 2 கழுதை தான் பர்த்டே கிஃப்ட். ஏன்னா அதுதான் இருந்துச்சு, அதுதான் அவங்களுடைய செல்வம். கவனிங்க, யோபுக்கு இது நிறைய இருந்துச்சு என்று நாம் வாசிக்கிறோம். யோபு பாருங்க, நிறைய இதை உடையவராக இருந்தார். ஏராளம் கர்த்தரவனை ஆசீர்வதித்திருந்தார். இப்போ ஒரு பாயிண்ட்டை கவனிங்க, யோபு எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபையை அக்சஸ் பண்ணணும்னா சில குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும். பாருங்க, சில தன்மைகள் நமக்கு இருக்கணும். சும்மா நம்ம பாட்டில் பாருங்க, உலகத்தான மாதிரி நம்ம பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய கிருபை அப்படியே நம்மளை என்கல்ஃப் பண்ணாது, அப்படியே நம்மளை பாருங்க மூடிக்கொள்ளாது. சில அருமையானவர்களே, தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான் பாருங்க. யோபுட்ட சில அறிவீனங்கள் இருந்துச்சு. யோபுக்கு கொஞ்சம் பயத்துக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு. ஒரு தெளிவு கொஞ்சம் இல்லாம இருந்தது உண்மைதான். ஆனால் அருமையானவர்களே, யோபு அருமையானவர்களே கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான் என்பதை யாருமே மறுக்க முடியாது. வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியில் ஒருவனும் இல்லை. கவனிச்சிங்களா? பூமியில் ஒருவனும் இல்லை. அதாவது தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுற ஒரு மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனை நேசிக்கிறதுல அவ்வளவு வைராக்கியமான ஒரு ஆளு. கவனிங்க, கடவுள்னா அவ்வளவு வைராக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க. கடவுளை தேடுறதுலையும், அவருக்காக வாழ்கிறதுலையும், அவரை நாடுகிறதுலையும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதுலையும் அருமையானவர்களே ரொம்ப வைராக்கியமா இருந்திருக்கிறார் யோபு. ஆகவே தன்னை நாடுகிறதுல வைராக்கியமா இருந்த யோபுவை தேவன் வைராக்கியம் கொண்டு ஆசீர்வதித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கான்ட்ராக்ட் அருமையானவர்களே. அப்ப அந்த மாதிரி ஒரு கர்த்தரை அந்த தேடுகிறதுல ஒரு ஜீல் இருக்குதா, ஒரு வைராக்கியம் இருக்குதா, கர்த்தருக்காக வாழுகிறதுல ஒரு வைராக்கியம் இருக்குதா என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த குவாலிட்டி தான் தேவனுடைய கிருபையை என்ன செய்து இழுக்குது, கவர்ந்து இழுக்குது. தேவனுடைய கிருபையை ஆக்சஸ் பண்ணுகிறது. மனைவி இருந்தா பாருங்க, பாருங்க, இவர் கொஞ்சம் அறிவினத்தில்
ஒரு தெளிவு இல்லை தான், பயத்துக்கு இடம் கொடுத்தாரு, பிசாசு உள்ள பூந்தான், பல அழிவின் வேலையில் யோபனுடைய வாழ்க்கையில் செய்தான், இருந்ததெல்லாம் கொஞ்சம் இழந்து போயிட்டாரு. அருமையானவர்களே, இப்போ மனைவி வந்து சொல்லுகிறா, அவ எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவ சொல்லுகிறா, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இன்னும் கடவுள்னா வைராக்கியமா இருக்கிறியா? இன்னும் கடவுளை நாடுறதுல நீ வந்து தீவிரமா இருக்கிறியா? கடவுளை சபி, ஜீவனை விடு, கடவுளையும் விடு, ஜீவனையும் விடு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறா. பாருங்க, யோபு சொல்ல, நீ ஒரு பைத்தியக்காரி, லூஸ்தனமா பேசுற, நீ கடவுளை விடுன்றத பேச்சை மட்டும் என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத, நான் செத்தாலும் கர்த்தர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன். எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க, செத்தாலும் நான் கர்த்தர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் மேல அவ்வளவு வைராக்கியமா இருந்ததுனால அருமையானவர்களே, யோபுவை கர்த்தர் வந்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே அப்படிப்பட்ட குவாலிட்டி ஒரு பாருங்க, கர்த்தரை நாடுகிற, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற, கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு தன்மை தேவனுடைய மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சமீபத்தில் ஒரு பிரதரை பற்றி ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து நம்ம சர்ச்சுக்கு வர்றவரில், வெளியூரில் இருக்கிற ஒரு சகோதரன், அவரை பற்றி சொன்னார். அவர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு போயிடுவார், நல்ல பாட்டு பாடுவார், பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இடப்பட்ட நாட்களில் அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் போய் நல்லா சிகரெட்டு குடிச்சிட்டு வந்துடுவாருன்னு சொன்னார். கவனிங்க, இது கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அருமையானவர்களே, ஏனோதானு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும்னு சொல்லி யோசிக்கிற மனுஷன், என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், எந்த விதத்திலும் என் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இருக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த தன்மை அருமையானவர்கள் இருக்கும்போது கர்த்தர் வந்து அருமையானவர்களே அவருடைய கிருபையை அளவில்லாமல் தருகிறார். அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்புகிறது. ஆகவே இந்த மனுஷன், இந்த யோபு, கர்த்தர் மேல ரொம்ப வைராக்கியமா வாஞ்சியா இருக்கிறத பாருங்க, கர்த்தர் கண்டு தொடர்ந்து அவங்க கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இடைப்பட்டு கடைசியில் முடிவை பாருங்க, வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் யோபு 42ஆம் அதிகாரம் பாருங்க. பத்தாவது வசனம் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாரும் சொல்லுவோம், இரட்டத்தனையாய். ஏற்கனவே இருந்ததே ரொம்ப அதிகம், அதை மட்டும் கொடுத்தா போதாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே ரொம்ப அதிகம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், இப்படி 500 ஏர் மாடு, 500 கழுதை, ஏராளம் இருந்துச்சு பாருங்க. அதை மட்டும் திரும்ப கொடுத்தா போதாதா? கர்த்தர் சொல்றாரு, அது போதாது, நான் கொடுத்தா ரெட்டத்தனையா கொடுக்கிறவன், இன்னும் நிறைய கொடுக்கிறவர் நான். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், சிலர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி ஒரு முறை என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர், முந்தி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தோம், இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கே வந்துட்டோம், இப்போ கொஞ்சம் பேருக்கு சம்பளமெல்லாம் கொடுக்குறோம், ஒரு நல்ல கம்பெனி வச்சுருக்கிறோம், ஒரு நல்ல வருமானம் வருது, போதும் பாஸ்டர் எங்களுக்கு. நான் சொன்னேன், சிஸ்டர், அது உங்களுக்கு போதும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைய தேவை இருக்குது, அதனால கர்த்தர் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னு. அது இங்கே வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், எங்கேயோ போயிடுச்சு. கவனிங்க, சத்தியங்களை பிடிங்க நல்லா. யோபு கூட சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே இருந்ததை கொடுத்தா போதுமே ஆண்டவரேன்னு. கர்த்தர் சொல்றார், இல்லை, ஏன் நாம இன்னும் மூலமாக மகிமைப்படணும். உங்கள் இனத்தார் மத்தியில், உங்கள் தெருவில் குடியிருக்கிறவங்க மத்தியில், உங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மத்தியில், உங்க கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில், உங்க கூட படிக்கிறவங்க மத்தியில் நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்கிற சாட்சி விளங்க வேண்டும். எப்படி விளங்கும்? நீங்கள் போய் சாட்சி சொல்றதுனால விளங்குன்றீங்களா? சாட்சி சொல்லுங்க, சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நான் சொல்லுகிறேன்,
உங்களை பார்த்தாலே தெரியணும் இவர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவை பற்றி வாசிக்கிறோம். இரட்டத்தனையாக கர்த்தர் அவருக்கு தந்தரளினார். இப்போ 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், எக்ஸாக்டா 2 மடங்கு பாருங்க, 7,000 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 3,000 6,000 ஒட்டகம் பாருங்க, 1000 ஏறுமாடு, 500 1000 ஏறுமாடு, 1000 கழுதைகள். எக்ஸாக்டா எழுதி இருக்குது பாருங்க. 2 மடங்கா கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். இப்ப 16ஆம் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். கவனிச்சிங்களா? 4 தலைமுறையாக பெரிய ஐஸ்வர்யவனாக இந்த உலகத்திலே யோபுவை கர்த்தர் வாழ வைத்தார். நான் சொல்கிறேன், யோபுவை இவ்வளவு ஐஸ்வர்யத்தில் வாழ வைத்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர். நான் சொல்கிறேன், உங்களையும் அப்படி வாழ வைப்பார். ஆனால் கொஞ்சம் வைராக்கியம் காண்பிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. யோபு மாதிரி கர்த்தருக்காக நிற்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இருக்குது. பாருங்க, நான் பாஸ்டர்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இது. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாம் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையும் சரி, கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அருமையான பிஸ்னஸ் பண்ணுகிற இடமா இருந்தாலும் சரி, குடியிருக்கிற தெருவாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவின் பிள்ளை என்பதில் பாருங்க மாற்றமே கிடையாது. அந்த சாட்சியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் அப்படி வைராக்கியமாக இருந்த ஆரம்பத்தில் பாருங்க, எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரே கடுப்பு என் மேலே, ஒரே கோபம் என் மேலே. என்ன இப்படி இருக்கிறான், உருன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அப்படி இல்லைன்னா என்னைய உங்கள் பக்கம் இழுத்துருவீங்களே நீங்கள். நான் இப்படி இருந்தால் தான் நான் ஆண்டவருக்காக வாழ முடியும். நாங்கள் 100 மடங்கு பிசாசுக்காக வாழ்ந்த ஆள் நான். துன்மார்க்கத்திலையும் அக்கிரமத்திலையும் அப்படி வாழ்ந்த ஆள் நான். அப்படி வாழ்ந்தா என்ன, அதில் எந்த சந்தோஷமும் இல்லை, அதில் எந்த நிறைவும் இல்லை, அதில் எந்த சமாதானம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்ட ஆள். கர்த்தரை ரட்சித்து என்ன முடியாத சமாதானத்தினால சந்தோஷத்தினால என் உள்ளத்தை நிரப்பினாரு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், 100% பிசாசுக்காக வாழ்ந்தோம், இனிமே 100% இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஆமென். 100% இயேசுவுக்காக வாழணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கரையும் கொடுக்க வேண்டியதுனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இயேசுவுக்காக தான் வாழணும்னு சொல்லி அருமையானவர்களே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ரொம்ப என்னை கேலியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் குத்தி காமிச்சு பேசியெல்லாம் பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. பாருங்கள், ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, வாயை அடைச்சி போயிருக்கிறாங்க, மூக்கில் கை வச்சிட்டு இருக்கிறாங்க என்னையை பார்த்துட்டு. அந்த அளவுக்கு கர்த்தருக்காக நின்ற என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், நான் படிக்கிற காலத்தில் கூட இந்த பசங்க கூட சேர்ந்து இப்படியே அவனுக்கு செய்கிற அந்த துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாத்திலும் நான் ஈடுபடுவேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே டோட்டலாக நான் கட் பண்ணி வெளியே வந்துட்டேன். பாருங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இனிமே பின்னால கிடையாது, இனிமே முன்னால தான். இயேசு முன்னால இருக்கிறாரு, சிலுவை முன்னால இருக்குது. உலகத்தை பின்னால தள்ளு, இயேசுவை நோக்கி ஓடு. கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் உனக்காக. ஆகவே இயேசுவை பார்த்து ஓட ஆரம்பிச்சேன். பாருங்க, இந்த பயல்களுக்கெல்லாம் ஒரே கடுப்பு. என் கூட இருந்துக்கலாம், என்ன எல்லாத்துக்கும் வருவான், அதுக்கு வருவான், இதுக்கு வருவான், இப்போ எதுக்குமே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தாங்க. இல்லை, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ வருகிறார் சாமியார் அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் அதை பற்றி பாதர் பண்ணவே இல்லை. பாருங்க, அது பரவாயில்ல, சொல்லிட்டு போ. நீ என்னை நிந்திச்சுன்னா இயேசுவை நீ என்ன செய்கிற, நிந்திக்கிற, போ, சொல்லிட்டு போன்னு நான் சொல்கிறேன். அந்த பசங்க இப்போ என்னை பார்த்தாங்கன்னா அத்தனை பேரும் மயக்கம் போட்டு விழுந்துருவான் என்னைய பார்த்து. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தருக்காக நிற்கிற, கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். Thank you Lord. Praise the Lord. தாவீதை பற்றி பாருங்க, ஒரு சில வசனங்களை வாசித்து முடிப்போம்.
சங்கீதம் 69. சங்கீதம் 69 9வது வசனம் பாருங்க. சங்கீதம் 69 9வது வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எப்படி வாழ்ந்துருக்கிறான் பாருங்க அருமையானவர்களே. அதனாலதான் ஏனோதானோன்ற ஆட்களை அவங்க கர்த்தருடைய கிருபையை ஆக்சஸ் பண்ண முடியாது. கர்த்தர் எல்லாரும் மேலேயும் தயவு உள்ளவராக இருக்கிறாரு. எல்லாருக்கும் அவருடைய கிருபை ஏராளத்தையும் தாராளத்தையும் பாருங்க வாக்கு பண்ணுகிறது. ஆனா யார் அதை பெற்றுக்கொள்கிறா, யார் அதை ரிசீவ் பண்ணுகிறா? இங்க ஒருத்தர் இருக்கிறான், தாவீது. அவன் எப்படிப்பட்ட ஆளு சொல்லுகிறான், உன்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீதே அவருடைய வீட்டில் என்ன இருக்குது? அவருடைய வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு. அவருடைய வீட்டில் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே தான் கிருபாசனம் இருக்குது. அந்த கிருபாசனத்தில் தான் தேவாதி தேவன் வீட்டு இருக்கிறாரு. அவருடைய வீட்டில் அவர் இருக்கிறாரு. ஆகவே அவர் மேல ஒரு நேசம், அவர் மேல ஒரு வைராக்கியம், அவரை நாடுகிற ஒரு உள்ளம், அவரை தேடுகிற ஒரு உள்ளம், அவரோட ஐக்கியம் கொள்ளணும், அவருக்காக வாழணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி ஒரு ஆள் பாருங்க. இவனை தான் பாருங்க ஆட்டு மந்தையிலிருந்து கர்த்தர் எடுத்து அருமையான ராஜா என்கிற ஸ்தானத்தில் தூக்கி வைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுகிற ஒரு நாள் நல்லது அப்படிங்கிறான். ஆகாமிய கூடாரம். இன்னைக்கு பாருங்க மக்களுக்கு இந்த கேளிக்கைகள், இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி இருந்துச்சு பாருங்க, அது இப்போ நியூசிலாண்டில் இருக்குது. நியூசிலாண்ட்லேருந்து எப்போவாவது ஒருக்க வரும், வந்தால் பார்க்காம போகாது, வீட்டுக்கு வந்துடும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துச்சு பாருங்க. வீட்டுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது அது சொல்லிச்சு, பாஸ்டர் நியூசிலாண்டில் யாருமே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, யாருமே சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆனால் கிரிக்கெட் மேட்ச் மட்டும் நடந்துச்சுன்னா தள்ளாடுகிற கிழவன் கூட, குடுகுடு கிழவன் கூட கம்ப ஊனிட்டு கரெக்டாக வந்துடுவான் பாஸ்டர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு. பாருங்க, கிழவனுக்கு கிரிக்கெட் மேட்ச் அவ்வளவு முக்கியமாக இருக்குது, தன்னை உண்டாக்கின தேவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. யோசித்து பாருங்க, இப்படி தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆனால் கர்த்தரை நாடுகிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, என்னை விட்டுருங்க, நான் ஆலயத்துக்கு போகணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளம் ஆண்டவரை நாடுகிறதா? ஆண்டவர் மேல வாஞ்சை பெருகிறதா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும், அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கும். பாருங்க, அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருப்பது. ஏன்னா அவனுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. உள்ள ஊழியக்காரங்க தான் போக முடியும். உள்ள அதுக்கு அடுத்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க தான் அங்க உள்ள போக முடியும். வேற யாரும் அங்க உள்ள போக முடியாது. இவன் சொல்றான், வாசல் படியில தான் எனக்கு என்ட்ரியா, வாசல் வரைக்கும் தான் எனக்கு என்ட்ரியா, போதும், எனக்கு அது போதும், அந்த பாக்கியமே எனக்கு போதும். எவ்வளவு மரியாதை பாருங்க தேவன் மேல அருமையானவர்களே. ராஜாவான உடனே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் செய்த முதல் வேலை தேவனுடைய பெட்டியை கொண்டு வர்றான். எங்க இருக்குது தேவனுடைய பெட்டி சொல்லி தேடி பிடிச்சி அருமையான தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். கர்த்தருடைய பிரசன்னம் வேணும். கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வாசம் பண்ணி அவருடைய சமூகத்தை நம்ம நாடினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தருடைய பெட்டியை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியா சிலர் என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நிரம்பி வெளியிற ஆசீர்வாதத்தை தருகிறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பொருளாதார ஆசீர்வாதம்லாம் கிடையாது. பொருளாதார செழிப்பெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது.
புதிய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், சந்தோஷம், சமாதானம், அப்புறம் பரலோகம். இதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. பிசாசு நிறைய ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் ஏமாற்றி விட்டான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே மாறலை. நல்லா கவனிங்க. சில முறைமைகள் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மாறி இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே மாறல, சில முறைமைகள் மட்டும் மாறி இருக்கிறது. ஆசீர்வாதங்கள்னு வரும்போது புதிய ஏற்பாட்டில் அதிகமாக தான் வந்திருக்குது. ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் அதிகப்படியாக தான் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு மக்களை பார்க்கலும் புதிய ஏற்பாட்டு மக்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் முறைமைகள் மாறி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் வரும்போது ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்திருந்தா இந்த இடம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நாரி போயிடும் இல்லையா? நல்ல வேலை பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக பலியிடப்பட்டு பலிய நித்தியமா பாருங்க பலியிடுகிறத நுப்பாட்டிட்டாரு. இன்னைக்கு பாருங்க யாரும் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முறைமும் மாறிடுச்சு. ஆனால் ஆசீர்வாதம் மாறவே இல்லை. ஆசீர்வாதத்தின் பெருக்கம் புதிய ஏற்பாட்டில் ஏராளம் இருக்குது. அதனால தான் இயேசு செய்த அநேக அற்புதங்களில், நல்லா கவனிங்க, இயேசு செய்த அநேக அற்புதங்களில் முதலாவது அற்புதம் ஒரு ஐஸ்வர்யத்தின் அற்புதம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சுகமாக்குற அற்புதங்களை நிறைய பண்ணாரு. ஆனா சுகமாக்குற அற்புதம் ஃபர்ஸ்ட் கிடையாது. முதலாவது கொடுக்கப்பட்ட செய்யப்பட்ட அற்புதம் என்னன்னா ஐஸ்வர்யத்தின் அற்புதம். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோதே சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார். முதல்ல அதைத்தான் முக்கியப்படுத்துகிறாரு. பணம் முக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் முக்கியம் இல்லை என்பவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கவனிங்க, என்ன அற்புதம்? அந்த முதலாவது அற்புதம், கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை கர்த்தர் செஞ்சாரு, திராட்சை ரசமா மாத்தினாரு. கல்யாணம்னு உடனே சாதாரணமாக மக்கள் உடனே கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன விருந்து, என்ன போட்டாங்க? விருந்து என்ன பிரதர், பிரியாணியா? நீங்களாம் கேட்க மாட்டீங்க. கவனிங்க, எல்லாரும் அதை தான் நாடுறாங்க இல்லையா? அவங்க தேசத்தில் திராட்சை ரசம் அது ரொம்ப மெயின். பைபிளில் போட்டிருக்கு, திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, இங்கேயும் அதே தான் பிரின்சிபல். பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட். முதலாவது தேவனுக்கு தான் இடம். இயேசுவை அழைத்தார்கள், அவருடைய சீஷர்களை அழைத்தார்கள். 1000 கல்யாணம் அன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் நடந்தது. எல்லா கல்யாணத்துக்கும் இயேசு அழைக்கப்படலை. ஆனால் கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுக்கு முதலிடம் கொடுத்துருந்தாங்க. கவனிங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இயேசு சொன்னார், வெளியே இருக்கிற கச்சாடிகளில் தண்ணி நிரப்புங்கன்னாரு. மரியாளமா சொல்லியிருந்தா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லியிருந்தா. வேலைக்காரர்கள் இயேசு சொன்னபடி நிறைய நிரப்பினார்கள். ஒரு கற்சாடி 3 குடம் தண்ணி பிடிக்கும். 6 கற்சாடி அங்கே இருந்தது, மொத்தம் 18 குடம் தண்ணி. ரிசப்ஷன் கிட்டத்தட்ட ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் திராட்சை ரசம் தேவை. அதிகபட்சம் 1 குடம் இருந்துச்சுன்னா ஜோரா ஜமாளிச்சிருவாங்க. கவனிங்க, இயேசு வந்து சீஷர்களை பார்த்து, எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணிட்டு வா, இன்னும் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வா, பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கேட்டு வா. 1 குடமா? சரி, 1 குடத்தை தர்றேன், 1 குடம் தண்ணியை கொண்டு வாங்க அப்படி சொல்லலை. இயேசு அந்த தேவையை கேட்கவே இல்லை. இயேசு சொன்னார், வெளியே இருக்கிற கச்சாடிகளை முழுசும் தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, 1 குடம் தான் தேவைங்க. 18 குடம் திராட்சை ரசத்தை இயேசு ஏராளமாய் கொடுத்தார். 18 குடம் நிரம்பி வழியுது. அன்னைக்கு கானாவூரே தூக்கிச்சீட்டில் வந்து எடுத்துட்டு போய் குடிச்சிருப்பாங்க. கர்த்தர் சொன்னார், நல்லா குடி, இது இயேசுநாதருடைய திராட்சை ரசம். அது மட்டும் இல்ல, பந்தி விசாரிப்புக்காரன் கேட்குறான்,
இவ்வளவு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கவனிங்க, முடிக்க போகிறோம். இவ்வளவு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இயேசு கொடுத்தாருன்னா பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு. இயேசு கொடுத்தாருன்னா ஏராளமாக கொடுப்பாரு. மறுபடியும் சொல்லுறேன், இயேசு கொடுத்தாருன்னா பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. இயேசு கொடுத்தாருன்னா ஏராளமாக கொடுப்பாரு. அதனால தான் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு முதலிடம். கர்த்தரை பாருங்க உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு உள்ளம், அது இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்பும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகள் எப்படி என்ன ஓடும்? திராட்சரசம் எப்படி ஓடும்? புரண்டு ஓடும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு அளவில்லாத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகள் மூலமாக இன்றைக்கு நாங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணத்துக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவுக்குள்ளே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை பார்க்கிற கண்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இதை விசுவாசிக்கிற உள்ளம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். யோபு ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிப்பீர். தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அபரிமிதமான பெருக்கங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தின் பெருக்கங்களை கர்த்தாவே உண்டாக்கி கொடுக்கிறீர். அதன் மூலமாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0422380300. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.